ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் கேட்டன். நான் தான் உங்கள் ஆஸ்பிரண்ட் கேட்டன். டெல்லி சீரீஸில் இது நம்ம 3வது வீடியோ. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைக் யூபிஎஸ்சி கோச்சிங் ஒர்த்தா நாட், யார் போகலாம் யார் போவேணும் அப்படின்னு என்னோடய சஜஷன்ஸ் சொல்லியிருந்தேன். அதோட ஃபாலோஅப் இது. லைக் அதில் சொன்ன மாதிரி நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லைக் என்னென்ன ப்ராப்ளம்ஸுன்றதை நான் ஆர்டராகவே சொல்லிடுறேன். லைக் அங்கே போய் இறங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத நான் ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரியான பொல்யூஷனுங்க. நான் அந்த யூபிஎஸ்சி ட்ராப் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ, அந்த விலாக் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஃப்ளைட்லேருந்து கீழே எடுத்த வீடியோ போட்டிருப்பேன். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு மேலே ஃப்ளைட்டு போகிறப்ப பறந்துட்டுருக்கப்போ எடுத்த வீடியோவில் பொல்யூஷனில் கீழே என்ன இருக்குன்னே தெரில, வெறும் புகை மூட்டை மட்டும்தான் இருந்துச்சு. அது க்ளவுட்ஸ் கிடையாது, அது பொல்யூஷன். உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும். க்ளவுட்ஸையும் எடுத்திருப்பேன், பொல்யூஷனையும் எடுத்திருப்பேன், ரெண்டையுமே போட்டிருப்பேன். போய் இறங்கும் போதே அது தெரிஞ்சு, அங்கேருந்தே பொல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஏர்போர்ட்டில் இறங்கினோடனையும் அங்கே ஃபுல்லாக ஹிந்தி தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இங்கிலீஷ் இருந்துச்சு. எனக்கு பெருசாக ஹிந்தி தெரியாது. என் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு ஓரளவுக்கு ஹிந்தி படிக்க மட்டும் தெரியும். அதை வச்சு படித்து ஏதோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேடி ஒரு வழியாக மெட்ரோ போய் சேர்ந்துட்டோம். மெட்ரோ போனோடனே தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. லைக் நம்ம ஊரில் இங்கே சென்னையில் மெட்ரோவில் போகிறது மெட்ரோவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம். அங்கே மொத்தம் 8 லேன் இருந்துச்சு. நம்ம ஊரில் வெறும் 2 லேன் தான். அதுக்கே நம்ம மாறி ஏறிக்கிறோம் சில நாள். அங்கே 8 லேனு. லைக் ஒரு உலகமே அங்கே அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த மெட்ரோவில் எந்த மெட்ரோ ட்ரெயின் எந்த இடத்துக்கு போகுது, எந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே வருதுன்னு டெல்லியில் இருக்கவங்களுக்கே தெரில. அங்கே ஒருத்தர்கிட்ட போய் இந்த மெட்ரோ எங்கே போகுது, இந்த மெட்ரோ இங்கே போகுமான்னா அது அவருக்கே தெரில. இதோட கொடுமை என்னென்னா, டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறவருக்கே தெரில, டிக்கெட் கொடுக்குறவருக்கு. எனக்கு இந்த 4 எங்கள் ஸ்டேஷன்லேருந்து இந்த 4 டிக்கெட், இந்த ஸ்டேஷனுக்கு நம்ம டிக்கெட் தருவோம், மீதி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு ரஷ்ஷான, ஒரு கன்ஃபியூசிங்கான, ஒரு கெயாட்டிக்கான மெட்ரோனா அது டெல்லி மெட்ரோ தான். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேஷன், ஒரு க்ரௌடை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு க்ரௌடு மெட்ரோவில். லைக் அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க, அடிச்சுட்டு இறங்குறாங்க. மூச்சு விட கூட மெட்ரோக்குள்ள இடம் இருக்காது. ஏர்போர்ட் மெட்ரோவை தவிர வேறு எந்த மெட்ரோலையும் உங்களால் எந்த பேக்கையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோ திஃப்ட்டு நடக்குது. லைக் அதை எழுதியே ஒட்டியிருப்பாங்க. பேகை கையில் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பேகு பத்திரமா இருக்கும். இல்லைனா உங்கள் பேகை மறந்துருங்கன்னு நோட்டீஸ் போர்டு போட்டு எழுதி ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒட்டி வைக்கிற அளவுக்கு அங்கே திஃப்ட்டு நடக்குது. ஸோ அவ்வளோ கொளாராக இருக்குது அந்த மெட்ரோ. ரொம்ப கஷ்டம்தாங்க அந்த மெட்ரோவில். ஸ்டார்டிங்கில் போயிட்டு இந்த மெட்ரோ செட் ஆகிறதுக்கு, அந்த மெட்ரோ கூட்டம், மெட்ரோவை விடுங்க, மெட்ரோவுக்கு டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அனுமார் வால் மாதிரி நிற்கிறாங்கங்க. எஸ்கலேட்டர்லலாம் லைனில் நிற்கிறாங்கங்க. மெட்ரோ செக்கிங் பண்ணுற டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து மெட்ரோ வெளியில் எஸ்கலேட்டரில் இறங்கி வெளியில் வரைக்கும், கேட்டு வரைக்கும் லைனில் நிற்கிறாங்கங்க. அவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி ஒரு வழியாக லைனில் நின்று மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து தெரியாத ஏரியாவை எப்படியோ நெட்டில், யூடியூப்பில், மேப்பில்னு மாற்றி அடித்து ஒரு வழியாக மெட்ரோலேருந்து இறங்கி சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. அங்கே தான் அடுத்த பிரச்சனை வந்துச்சு. ஹவுஸ் புரோக்கர்ஸ். இங்கே நீங்கள் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு புரோக்கர் தான் இங்கே பண்ணி தருவான். அதாவது உங்களுக்கு இங்கே ஆள் இல்லை, உங்களுக்கு ஆள் தெரியாது, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதுன்னா எல்லாத்துக்குமே புரோக்கர் இருப்பான். ஆனால் அந்த புரோக்கர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 2 இடத்துல ஏமாந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர்கிட்ட ஆன்லைன் மூலியமாக பேசிக்கிட்டு போனோம், ஒரு புரோக்கர்கிட்ட. அங்கே போய் பார்த்தா அவர் எங்களுக்கு செட் ஆகலை. அவர் வீடு மாதிரி எடுத்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணி போனோம். ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு போயிருந்தோம், ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட. அது எங்களுக்கு செட் ஆகலை. அது கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகலை. அவர் பார்த்த எதுவும் எங்களுக்கு செட் ஆகலை, அவர் பார்த்து கொடுத்த எதுவும் ஒழுங்காக இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சும்மா ஒரு 1 வீக்குக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துலலாம் சுமூகமாக தான் போச்சு. அங்கே தான் ஒருத்தர் வந்தார். நம்ம ஊருக்கார பசங்களுக்கு நான் தான் தம்பி ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு தமிழ் புரோக்கர் வந்தார். சொல்லவே மனசு கஷ்டமாக இருக்குங்க. வெளியூர்காரரை கூட நம்பலாம், நம்ம ஊருக்காரரை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செயல்
செஞ்சுட்டு போயிட்டார். அதாவது அவர் எப்படின்னா, நம்ம ஊர் பசங்களை நம்ம தானேப்பா பார்த்துக்கணும், நம்ம ஊர் பசங்க நாளைக்கு கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாருங்க. ஆனால் பேசினார், அதையும் நாங்கள் நம்பி பட்டது தான் மிச்சம். லைக் அங்கே சொல்கிறதுக்கு என்ன, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து ஹவுஸ் புரோக்கர்ஸ் வந்து கமிஷன் வாங்கிட்டு நமக்கு வீடு பார்த்து தருவாங்க. 15 நாள் கமிஷன், அதாவது இப்போ 1 மந்த் வாடகையை டிவைட் பை 2 போட்டு 15 நாள் வாடகையை கமிஷனாக கொடுக்கணும். அப்படி தான் அங்கே எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு போனப்போ தெரியாது. அந்த தமிழ்காரர் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் 1 மந்த் வாடகையே எங்களுக்கு வந்து இதாக தரணும்ப்பா, கமிஷனாக தரணும்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்கள் தமிழ்கார பசங்களாக போயிட்டீங்கன்றதுனால உங்ககிட்ட 21 நாள் வாடகையை மட்டும் நான் கமிஷனாக வாங்கிக்கிறேன், நீங்கள் 9 days ஃப்ரீ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசி எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டார். எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் அது வந்து அங்கே யூனியன் மாதிரி இருக்கான், அவங்க பேசி 15 நாள்னு முடிவு எடுத்து வச்சுருக்காங்களா, 21 நாள்லாம் வாங்க மாட்டாங்களா அப்படின்றது எங்களுக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். அதுக்கப்புறம் போய் நாங்கள் அவர்கிட்ட கேட்டால் அவர் எப்பயும் போல் மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இதை திருப்பி அவர் தரவும் இல்லை. அது மாதிரி தான் அவர் பார்த்து கொடுத்த வீடும் எங்களுக்கு கடைசியில் செட்டும் ஆகலை. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு வீடு எடுத்தோன்னா நம்ம 11 மாதத்துக்கு அந்த வீட்டில் தான் இருக்கணுமா. அப்படி 11 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணால் அட்வான்ஸ் திருப்பி தர மாட்டாங்களாம். 11 months தான் அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. அதுக்கு கம்மியாக நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதுக்காக அந்த ஊருக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிறோம்னா ஒரு வீடு எடுத்து தங்குறோம் அப்படின்னா 11 மாதத்துக்கு நம்மளால் எப்படி இருந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். டெஸ்ட் சீரிஸ் நடக்கிறதே 2 மாதம் 3 மாதம் 1 மாதம் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கேயும் ஒரு சில ஸ்கேம்ஸ் நடக்குது. நம்ம பார்த்து தான் வீடு சேரணும். நீங்கள் அப்படி அங்கே டெல்லி போகிறீங்க, வீடு பார்க்குறீங்க அப்படின்னா டெலகிராமில் எக்கச்சக்க குரூப் இருக்குங்க. அந்த குரூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டே அவைலபிளாகவே வருது. நீங்கள் ஒரு 2 நாள் பொறுமையாக ஹோட்டலில் இருந்து அவசரப்படாமல் தேடினீங்கனாலே உங்களுக்கு தேவையான வீடு தேவையான காஸ்ட்டில் தேவையான ஏரியாவில் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வந்து எதுவும் தெரியாமல் அவசரப்பட்டதுனால நிறைய விஷயங்கள், நிறைய காசு இழந்தோம், நிறைய பேர்கிட்ட ஏமாறுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அதை தப்பெல்லாம் பண்ணாமல் ஒரு 2 நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மாறும். நாங்கள் அங்கே போய் 1 மாதம் கழித்து தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. ஒரு 1 மாதம் கழித்து தான் நாங்கள் தெளிவே ஆனோம். 1 மாதம் ஆச்சு எங்களுக்கு இந்த விஷயம்லாம், அதாவது நாங்கள் ஏமாந்துருக்கோன்னு எங்களுக்கு தெரிகிறதுக்கே எங்களுக்கு 1 month ஆச்சுங்க. ஸோ லைக் படத்தோட காமெடியில் சொல்கிற மாதிரி அவங்க எங்ககிட்ட அப்படிலாம் பேசுனாங்கங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் ஏமாந்துட்டோன்னு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஒரு மனக்கஷ்டமாக போயிடுச்சு. அந்த மனக்கஷ்டம்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் பொறுமையாக இருந்து தேடி, அப்படி இல்லைன்னா முன்னாடியே அங்கே இருக்கவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டுட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லைனாலும் நீங்களே இறங்கி வீடு தேடினாலே நல்ல வீடெல்லாம் கிடச்சிரும். அதோடு அங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. வீட்டு வாடகையெல்லாம் அதிகம் தான். கம்மியான வாடகை வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக 2-3 ஏரியா தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. 2-3 ஏரியானா மெட்ரோவில் 2-3 ஏரியா தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து பொறுமையாக இருந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தேடி போகிறது நல்லது. ஹவுஸ் புரோக்கர்ஸை மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. வேறு வழி இல்லாத பட்சத்தில் போங்க. அப்படி போகிறதா இருந்தால் கூட ஒரு 2-3 ஹவுஸ் புரோக்கர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, லைக் எல்லோரும் ஒரே மாதிரி தான் வாங்குகிறாங்களா, இவர் கரெக்டானவர் தானா, ஜென்யூன் பர்சனான்ற மாதிரி ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் மூலியமாக வீடு பாருங்கள். அண்ட் தென் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு ஹிந்தி கற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். ஏன்னா நான் இங்கே வந்தப்போ சில இன்ஸ்டியூட்டில் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க, நாங்கள் ஹிந்தியில் தான் எடுப்போம், இங்கிலீஷ்லலாம் எடுக்க முடியாது. இங்கிலீஷில் எடுக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் மோஸ்ட்லி எங்களுக்கு ஹிந்தி நேச்சுரலாக வந்துடும் அப்படின்ற லெவலுக்கு பேசுனாங்க. ஹிந்தி கற்றுக்காமல் ஏன்பா வர்ற, ஹிந்தி தெரியாமல் எதுக்கு நீ டெல்லி வந்த அப்படின்னு கூட என்ன ஒரு சில இன்ஸ்டியூட்டில் கேட்டாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆச்சு. சில பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட அந்த மாதிரி கேட்டாங்க. சில பேர் சீரியஸான டோன்லேயே கேட்டாங்க, ஹிந்தி தெரியாமல் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போச்சு. ஸோ ஹிந்தி வந்து கொஞ்சம் இங்கே வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்காவது தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சுத்தமாக வராது. நான் இருக்க ஏரியாவில் 1 to 3 இங்கிலீஷில் தெரியாது. 1 2 3 மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். நான் இருக்க ஏரியா வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்னால் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. நான் அதை ஹிந்தியில் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
அதனால வந்து நம்பர்ஸ் மட்டும் கற்றுக்கங்க. இது ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ். நீங்கள் வந்து அது கூட அதை கூட வந்து கூட பழகிக்கலாம். வந்தால் நீங்கள் நல்லா நல்லா பேச கற்றுக்கலாம். அது வேணால் ஒரு நல்ல விஷயம். வரும்போது ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் லைக் 1லேருந்து ஒரு 20 வரைக்கும் ப்ளஸ் அந்த 30s 40s 50s அந்த மாதிரி டென்ஸில் வர நம்பர்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு வந்தீங்கனாலே போதும். மோஸ்ட்லி மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. நீங்கள் இந்த மெயினான கிளாஸ் இருக்க அந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்க ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே பாதி பேருக்கு மேலே இங்கிலீஷ் தெரியும். மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும். ஏன்னா நான் இங்கே வந்த புதுசில் ஒரு ஹோட்டலில் கோக்கு வேணும்னு கேட்டேன். அவனுக்கு அது புரியலை. நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன். எல்லார் டேபிளையும் வச்சுட்டு இருந்தான், என் டேபிளில் வைக்கலை. நான் திருப்பி அந்த ஜூஸ் தான் அப்படின்னு சொன்னப்போ கொக்கோ கோலாவுக்கு கோக்குன்றேன்னு என்கிட்ட கத்திட்டு வேற போனாவன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு நடந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் வந்து இங்கே கொஞ்சம் யூஸ் ஆகாது. கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கணும். சில பேர்த்துக்கு தான் இங்கிலீஷ் புரியுது, சில பேர்த்துக்கு சுத்தமாக இங்கிலீஷ் புரியல. ஹிந்தி மட்டும்தான் புரியும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசிக்கான ஹிந்தி மட்டும் பார்த்துட்டு வாங்க. ரொம்பலாம் ஃப்ளூயண்ட்டெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. அது இங்கே வந்து பார்த்துக்கலாம். வரீங்கன்னா மட்டும் லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. ஃபுட்டு மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனை அதாவது ஃபுட்டு வந்து ரொம்ப பிரச்சனைங்க. இங்கே வந்து காலையில் சாப்பிட்ற பழக்கமே யாருக்கும் கிடையாது. காலையில் சாப்பாடே முக்கால்வாசி இடத்துல கிடைக்காதுங்க. காலையில் சாப்பாடுன்னு கேசரியை கொடுத்தாங்க. அது சரியான வெக்ஸ் ஆகிடுச்சு. காலையில் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு கடை திறக்கல. கடையெல்லாம் 11:30 12 மணிக்கு தாங்க திறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சூரியனே லேட்டாக தான் இங்கே ரைஸ் ஆகும், லேட்டாக தான் செட் ஆகும். அதனால் வந்து லைக் இங்கே காலையில் சாப்பாடுன்ற கான்செப்டே ரொம்ப கம்மி. இங்கே வந்து நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு இட்லி 2 இட்லி 100 ரூபா, தோசை 150 ரூபா அப்படின்னு இருக்கிறதுலே ரொம்ப அதிக ப்ரைஸோடு தான் கிடைக்கும். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் ஒரு 2-3 நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த நல்ல ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இங்கே நான் நல்லா இருக்கும், கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஆனால் டெய்லி நான் திங்க முடியலைங்க. குக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா குக்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல நான் ஃபுட்டை பற்றி முடிச்சுக்கிறேன். காலையில் ஃபுட்டு இங்கே கிடைக்காது. கிடைச்சா போகா கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இன்ஸ்டியூட் பக்கத்தில் கிடைக்கிறதுல நீங்கள் இன்ஸ்டியூட்டோடு தள்ளி வெளியில் எங்கேயாவது வீடு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மதிய ஃபுட்டு நம்ம ஊர் மாதிரி மீல்ஸ்லாம் கிடைக்காது. இந்த ஊர் நான்வெஜ் நார்த் இந்தியன் மீல்ஸ் தான் கிடைக்கும். சப்பாத்தி, ரைஸு, அதுக்கு ஒரு குருமா. அந்த குருமா வந்து குருமா மாதிரியே இருக்காது. லைக் நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பாடு வந்து ஒரு தேவைக்காக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ருசிச்செல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நமக்கு அது செட் ஆகாது. மேபி இங்கே நார்த் இந்தியன்ஸ்க்கு செட் ஆகலாம். நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு அந்த டேஸ்ட் வந்து ஒத்து வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான், குல்ச்சா அந்த மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தோசை, இட்லிலாம் ரொம்ப கம்மி தான். சரி, ஒரு குக்கு காமனாக நீங்கள் இருக்க ஹாஸ்டலுக்கு ஒரு காமனாக ஒரு குக் வைக்கலான்னா நம்ம சவுத் இந்தியன் குக்கெலாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. இங்கே நார்த் இந்தியன் குக் தான் நமக்கு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு கிடைப்பாங்க. நார்த் இந்தியன் குக்கெலாம் நம்ம சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சமைப்பாங்க. காய்கறிலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போடுறீங்க, பெருசாக போடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முழு கேரட்டாக மொத்தமாக தூக்கி போடுவாங்க. இவ்வளோ பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் சின்னதாக போடுங்கன்னா அந்த நக்கலைட்ஸ் காமெடியில் வர மாதிரி சின்ன பசங்களில் நல்லா சாப்பிட்ணுன்னு அரைச்சி ஊற்றிட்டேன்ப்பா அப்படின்ற லெவலுக்கு கண்ணுக்கே தெரியாது. இது உள்ளே போட்டிருக்காங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் சமைப்பாங்க. அது வேறு வழி இல்லை, அப்படி தான் இருக்கும். நீங்களே குக் பண்ணிப்பீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் பிஜிலலாம் ஷேர்டு கிச்சன் தான். சில நேரம் கிச்சனே இருக்காது பிஜிஸில். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு உங்கள் ரூமுக்குள்ளேயே உங்களால் பண்ண முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே ரூம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். பெட்டு கணக்கு தான். உங்களுக்கு ரூம்ஸ் கணக்கெலாம் கிடைக்காது. ஒரு ரூமில் 3 பெட்டுனால் ஒரு பெட்டுக்கு பெர் மந்த் இவ்வளோ. ஒரு ரூமுக்கு தனியாக ரூம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ரூம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க ரூம் பசங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் மீட்டர் ஒரு காசு, ப்ரைவேட் மீட்டர் ஒரு காசுன்னு எங்கெங்கெல்லாம் காசு அடிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் காசு அடிப்பாங்கங்க. ரெண்டாவது கிளைமேட்டு. இங்கே எல்லா கிளைமேட்டுமே எக்ஸ்ட்ரீம் தாங்க. வெயில் அடித்தாலும் ஓவராக அடிக்கும், குளிர் அடித்தா ரொம்ப ஓவராக குளிர் அடிக்கும். பனி டிசம்பர் மாதம் ஜான்வரி மாதத்துலலாம் இருக்கவே முடியாது. மதிய நேரத்தில் 4 டிகிரி 5 டிகிரின்னு போகுங்க. நெகட்டிவில் வர அளவுக்கு குளிரும். லைக்
மதியம் 2 மணிக்கு ஃபோன் ஊதுனா வாயில் புகை வரும். டிசம்பர்லலாம் ஜான்வரியிலலாம் அவ்வளோ குளிராக இருக்கும். அதே இங்கிட்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வந்துட்டிங்கன்னா வெயில், ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாகிடுங்க. மதியம் ஒரு வாட்டி நீங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும், அவ்வளோ வெயில் அடிக்கும். இந்த வின்டர் சீசன் வந்தால் கூடவே சேர்ந்து பொல்யூஷனும் வந்துடும். பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது, எதிர்த்தாப்பில் யார் இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ பொல்யூஷனு. 24 மணி நேரமும் பொல்யூஷன் தான். ரோட்டில் யார் போகிறா என்ன போகிறான்னு ஒன்றுமே தெரியாதுங்க. கிளைமேட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. கிளைமேட்டுக்கு செட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வழி ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த கிளைமேட்டுக்கு அப்போ தான் செட் ஆகி முடிப்பீங்க, அதுக்குள்ளே அடுத்த சீசன் வந்துடும். அந்த சீசனுக்கு செட் ஆகிறதுக்குள்ளே அதுக்கு அடுத்த சீசன் வந்துடும், இப்படியே போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் படிக்கிறது அதுக்கும் மேலே பெரிய பிரச்சனை. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகங்க இங்கே. அதாவது நார்த் இந்தியன் ஃபுட்டு செட் ஆச்சுன்னா கம்மி காஸ்ட்லேயே வாழலாம். ஏன்னா இங்கே 5 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு சப்ஜி கிடைக்கும். சப்ஜி மீன்ஸ் கிரேவி, வெஜிடபிள் கிரேவி மாதிரி. நான்வெஜ் கிரேவியும் கிடைக்கும் ஒரு சில கடைகளில், கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட் செட் ஆகலை, சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்டை உங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. காசு செலவு பண்ணி சவுத் இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி தான் கரண்ட்டு பில்லெல்லாம் இங்கே ஓவராக போகுங்க. மந்த்லி கரண்ட்டு பில் கட்டணும், இஷ்டத்துக்கு போகும். இங்கே ப்ரைவேட் மீட்டர், கவர்மெண்ட் மீட்டர்னு 2 மீட்டர் இருக்குது. நீங்கள் போய் பிஜியில் தங்குறீங்கன்னா ப்ரைவேட் மீட்டர் தான், இஷ்டத்துக்கு பில்லு போடுவாங்க. அதுவும் பார்த்தா அதுக்கு நீங்கள் ஒரு ரூமெல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியாது, ஒரு பெட்டு தான் வாடகைக்கு எடுக்க முடியும். ஒரு ரூமுக்கு 3 பெட்டுன்னா ஒவ்வொரு பெட்டுக்கும் தனித்தனியாக காசு. அந்த மாதிரி தான் இங்கே காசு. வீடு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான வீடுங்க. ஒரு 1 ஆர்கேவோ 15,000 சொல்லுவாங்க. அந்த 1 ஆர்கேக்குள்ளே 3 பெட்டு போட்டு 3 பேர் தங்கியிருப்பாங்கங்க. அந்த மாதிரி தான் தங்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அது வந்து ஒரு ஹைஜீனாகவே இருக்காது, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும். நீங்கள் மாடி வீடுக்கெல்லாம் ரொம்ப ரேர் நல்ல வீடு கம்மி வாடகைக்கு கிடைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அது ஓவர் வாடகையாக இருக்கும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து எடுக்கிற மாதிரி எடுத்தால் தான் ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும். சில வீடெல்லாம் வெறும் பாலித்தீன் கவரை போட்டுட்டு 10,000 ரூபாய்க்கு காமிச்சாங்க நான் போய் பார்க்கும்போது. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் வீடு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பார்த்து தேடி தான் போகிற மாதிரி இருக்கும். காசு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால், காசு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காசு தர ரெடி அப்படின்னா ஒரு சில நல்ல இடங்கள் ஒரு மீடியமான ரேட்ஸில் இருக்கும். லைக் ஓவரும் சொல்ல மாட்டேன், ஒரு மீடியமான ரேட்டில் இருக்கும். அப்புறம் சில இடங்கள் ஓவர் ப்ரைஸ்டாகவும் இருக்கும். இந்த ஹவுஸ் புரோக்கர் சில நேரம் அவங்க கமிஷனை நினச்சி எதிர்பார்த்து இந்த மாதிரி போய் சிக்க வச்சுருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுக்கோங்க. இங்கே மற்றபடி ஃபுல்லாகவே காஸ்ட்லி தாங்க. கொஞ்சம் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கும் காசு செலவு பண்ணணும், சாப்பாட்டுக்கும் காசு செலவு பண்ணணும், அக்காமடேஷனுக்கும் காசு செலவு பண்ணணும், இதர செலவுகளுக்கும் காசு செலவு பண்ணணும். எல்லாமே இங்கே காஸ்ட்லி தான். வேறு வழியில் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்தீங்கன்னா காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது, காசு செலவு பண்ணி தான் ஆகணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன். பியர் ப்ரெஷர் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இங்கே ஒரு பிஜியில் ரூம் எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் ரூம்மேட்டு ஃப்ரெண்டாக போயிட்டான்னா அவங்ககிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம். இல்லை அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை, வெறும் ரூம்மேட்டாக மட்டும் இருக்கான்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுனா எதனா சொல்லி இப்படிலாம் பண்ணாதே, இது எனக்கு செட் ஆகாது, அது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இங்கே வந்து நீங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று ஆப்போசிட்டாக தான் செய்வான். இதவே நான் ஒரு தனி வீடியோவை போடலாம், ஏன்னா இங்கே அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுன்ற டாப்பிக்கவே நான் தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா அவ்வளோ பேசுகிறதுக்கு இருக்குது, நான் தனியாக போடுறேன். ஸோ இதை எடிட் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ நேரம் வருமோ நான் அதை போடுறேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெல்லி போகிறதா இருக்கவங்களுக்கு, இல்லை போகலாமா வேணாமான்னு டெல்லி மேலே இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. பாய்.